தைப்பொங்கல் வந்தாச்சு. எல்லார் வீட்லயும் இந்த பனங்கிழங்க கண்டிப்பா அவிப்பாங்க. ஸோ நம்ம வீட்ல ரொம்ப டிஃப்ரெண்டா ஆச்சி பண்ணுவாங்க. எப்படி பண்றதுன்னு பார்த்துரலாம். ரோட் சைட் கடையில இந்த பனங்கிழங்கு கிடைக்கும். ஸோ நான் இத ஒரு அண்ணா தோட்டத்துலேருந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உள்ள கிழங்கு. இந்த பனங்கிழங்குல உள்ள தொலியெல்லாம் கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துட்டு டாப் அண்ட் பாட்டத்தை நம்ம கட் பண்ணிட்டு மசாலா போட்டு வேக வைக்கணும். யூஸ்வலாக மஞ்சளும் உப்பு போட்டு அவிப்பாங்க. பட் ஆச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பச்சை மஞ்சள். ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம், வெள்ளைப்பூடு, காஞ்ச வத்தல் இது எல்லாமே அம்மியில் வச்சு நல்லா நச்சு எடுப்பாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பச்சை மஞ்சள் யூஸ் பண்ணி தான் கிழங்க குக் பண்ணுவோம். இந்த கிழங்க வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பானையில் விறகடுப்பில் பண்ணுவாங்க. பட் நான் இந்த வாட்டி குக்கரில் ஈஸியாக பண்ணி காமிச்சிருக்கேன். உரிச்ச கிழங்கு, இடித்த மசாலா, 2 கப் அளவு தண்ணி, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக அந்த கிழங்கு குக் ஆகிருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணதும் இதை ஒரு பெரிய தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி பாரம்பரிய முறையில் உங்கள் வீட்டில் இந்த பனங்கிழங்க குக் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னை மாதிரி யாருக்கெல்லாம் அந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டோ அவங்க கண்டிப்பாக டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.